ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்மளோட சேனலில் வந்து டெய்லி ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அப்படின்னா டெய்லி ரொட்டீன்னா எவ்ரிடே இப்படியே இருக்காது, டே பை டே மாறும். இருந்தாலும் இன்றைக்கி நான் கொஞ்சம் வேலைக்கு போகாதனால வீட்டில் வேலை நேரத்தில் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி கோலம் போட்டு அப்போ கோலம் போடுறது வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன், மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம பெரிய லாங் வீடியோ போடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் துணி ஊற வச்சு இன்றைக்கி தான் துவைக்கிற ஃப்ரெண்ட்ஸ். 2 நாள் ஆச்சு நம்ம துணி துவைக்காமல். துணியெல்லாம் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைங்கெல்லாம் பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கை வந்து எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, மாறிட்டே இருக்கும். அதுலேயும் இப்போ நாங்கள் திரும்ப புதுசாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி எங்களோட வாழ்க்கை வந்து திரும்ப இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசில் எப்படி இருந்தோமோ இப்போ வந்து திரும்பி அதே லெவலுக்கு நாங்கள் வந்துட்டோம். இப்போது திரும்ப ஜீரோலேருந்து ஆரம்பிக்கணும் நாங்கள். அது எப்படி சொல்லிட்டு உங்கள்கிட்ட போக போக நான் வந்து என்னோடய லைஃப் ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு நான் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் போட சொல்லி நான் வந்து போடுறேன். துணிங்களை துவைச்சி முடிச்சுட்டு பசங்களை எழுப்பணும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் யாருமே எந்திரிக்கலை, பசங்களாகட்டும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எந்திரிக்கலை. நான் தான் எந்திரிச்சு வேகமாக வேலை முடிச்சுட்டா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடலாமில்ல, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். காலையிலே முடித்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை முடித்த மாதிரி இருக்கும். அப்புறம் லேட் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து எப்படின்னா கொஞ்சம் டைம் போயிடுச்சுன்னா என்னால் செய்ய முடியாது வேலை. அதனால நேரத்திலே செஞ்சிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால வந்து நேரமாக ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் இடையில வேறு வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்தேன். அப்புறம் ரெக்கார்ட் ஆகுது. ஃபோன் வந்து அங்கே நான் ட்ரைபேடுக்கு வச்சுட்டேன். அதனால தான் எனக்கு இன்றைக்கி வந்து என் பையன் முடிச்சிருந்தா அவன் வீடியோ எடுப்பான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நான் லாங் வீடியோ வந்து போடல. அதை என் பையன் எந்திரிச்சு வந்துட்டான். நான் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் லாங் வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடியும் போட்டுருக்குறேன், ஆனால் இந்த மாதிரி போடல. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. போக வந்து நான் வ்ளாக் எடுக்க கற்றுக்கிறேன். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டிங்குங்கிறதுனால கொஞ்சம் எப்படி எடுக்கணும் என்ன ஏதுன்னு தெரியறதில்ல. போக உங்களுக்கு வந்து நான் நல்ல கண்டென்ட்டாக கொடுக்குறேன். முடி வந்து ரொம்ப சிக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த முடிக்கு என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப முடி கொட்டுது, அநியாயத்துக்கு கொட்டுது. ஏன்டா இப்படி கொட்டுதுன்னு தெரியல. அப்படியே தலை சீவிட்டு நம்ம போய் துணி காய போட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே போகணும், மொட்டை மாடிக்கு போய் காய போட்டு வரணும். சரி கொஞ்சம் தலை சீவிட்டு போகலாம், விட்டால் இருக்கிற முடியும் கொட்டிடு. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் டெய்லி 2 நேரம் சீவுறவோ இப்போ ஒரே நேரம் தான் தலை சீவுறேன். ஏன்னா சிக்கு அதிகமாக இருக்குது, முடி வந்து ரொம்ப கொட்டுது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கொட்டுதுன்ட்டு. விட்டால் சொட்ட மண்டை ஆயிர மாட்டுக்கு. எனக்கு என்ன பண்ணுறது? இதுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக தான் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு என்ன பேசலான்னு தெரியல, நீங்கள் சொல்லுங்கள். நம்ம வந்து எந்த மாதிரி வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டிப்ஸ் ஏதாச்சும் சொல்லுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோ போடுறதா, ஃபுட் சேலஞ்சு வீடியோ போடலாமா? அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள், நம்ம அந்த மாதிரி வந்து போடலாம். ஆனால் பேட் கமெண்ட் வைக்காதீங்க, கொஞ்சம் நல்ல கமெண்ட்டாக வைங்க. எங்களுக்கு அது பண்ண முடியாத கமெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் வந்து பண்ணுறோம். ஒரு வழியாக தலை சிக்கிறது வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், கிளிப்பு குத்தியாச்சு. எனக்கு சில டைம் வீடியோ என் பையன் தான் எடுத்து கொடுப்பான். ட்ரைபேட் எல்லாம் வச்சுட்டு வர முடியாதுங்கிறதுனால என் பையன் தான் வீடியோ வந்து எடுத்து தருவான். நல்லா தான் எடுப்பான். பொட்டு வச்சாச்சு, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மொட்டை மாடிக்கு போனோம் நானும் என் பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான், என் பெரிய பையன். அப்புறம் இருக்கிற கொஞ்சம் துணி காய போட்டு அப்புறம் நான் என் பையனுக்கு கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் உங்கள் வீட்டில் எங்கேருந்து நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்ன சமைச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இன்றைக்கி.
நாங்கள் இனிமேல் தான் சமைக்கணும். நைட் சாப்பாடு இருக்குது, அது லெமன் ரைஸ் செஞ்சிடலான்ட்டு இருக்கேன். லெமன் ரைஸ் செஞ்சால் நான் டக்குன்னு காலியாயிடும். என் பசங்களாகட்டும் நானாகட்டும் சாப்பிட்டுருவோம். எங்கள் வீட்டுக்காரர் தான் சாப்பிட மாட்டார். அவங்களுக்கு இந்த லெமன் ரைஸ், தக்காளி ரைஸ் இதெல்லாம் பிடிக்காது. எங்கள் 3 பேர்த்துக்கு தான் பிடிக்கும். நாங்கள் தான் சாப்பிடுவோம். துணி கொஞ்சமாக தான் இருந்துச்சு. துவைக்கிறதுக்கே ஒன்றா சேர்ந்து எத்தனை துணிங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நீங்களும். வளன்னு பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. என்ன பேசணும்னு தெரியாமல் தான் கத்திட்டு இருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கக்கூடாது இல்லை, அதனால தான் கத்திட்டு இருக்கேன் காய்ச்சி முடிச்சுன்ட்டு. அப்புறம் நானும் என் பையனும் 2 பேரும் சேர்ந்து ரீல்ஸ் எடுத்துகிட்டு மொட்டை மாடியில் 2 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு கீழே போயிட்டோம். கீழே போய் பார்த்தா எங்கள் வீட்டுக்காரரு அப்போ தான் எந்திரிச்சாங்க. எந்திரிச்சு ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தான் எந்திரிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த துணி பெட்ஷீட்டுங்க யாருமே மடிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் என் பையன் போட்டுருவான். மடிக்கும்போது மட்டும் யாருமே மடிக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் மடிக்கணுமே. பாருங்கள், ஆளுக்கு ஒரு பக்கம் எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ நான் தான் மடித்து வைக்கணும். பாவம் நைட்டில் என் பையன் போட்டுருவான். ஆனால் காலையில் அவனுக்கு மடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா என்னன்னு தெரியல. அவன் மடிக்க மாட்டான். நான் தான் மடிக்கணும். இன்னும் பெட்ஷீட்டெல்லாம் பெருசாக இருக்கலாம், அவனால் மடிக்க முடியாது. நான் தான் மடித்து வைக்கணும். சரி. ஆனால் நிறைய வரைக்கும் என் பெரிய பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். பண்ண மாட்டான்னு இல்லை, அவனுக்கு எல்லா வேலையும் சொல்லுவேன் நான். ஏன்னா இப்போ இருந்து எல்லா வேலையும் செஞ்சு பழகுனா தான் நல்லது ஃப்ரெண்ட்ஸ்னால். ஒரு வேளை நம்மளுக்கு நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் அவங்க செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டுருவாங்க. இப்பவும் என் பையன் எல்லாமே செய்வான். இதே மாதிரி கண்டினியூ ஆகி அவன் என்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு செய்யாட்டியும் கூட அவனோட வேலைங்க அவங்க செஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும், இன்னொருத்தர் எதிர்பார்க்காம. அந்த மாதிரி தான் வளர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படியே வீடு கூட்டிட்டு மாப் போட்டுட்டேன். இது சாட்டர்டே விலாக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் சண்டே தான் வாய்ஸ் கொடுக்குறேன். இதுக்கு எங்கள் வீட்டுக்காரர் கலாய்ச்சிட்டு இருக்காங்க என்னையும் என் பையனையும். உங்கள் அம்மா செய்கிறக்கும் நீ வீடியோ எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குதுடா அப்படின்னு சொன்னேன்.